வணக்கம் நண்பர்களே. இரவுல 2 இல்லைன்னா 3 இல்லை 4 முறை எழுந்து சிறுநீர் கழிக்கிறீர்களா? இரவு முழுவதும் தூக்கம் கெட்டு போகுதா? காலையில எழுந்தா உடல் சோர்வா இருக்குதா? இதுக்கு காரணம் நீங்க வயசாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மருந்து தான் தீர்வு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுக்கு ஒரே ஒரு பழம் இருந்தால் போதும் இந்த பிரச்சனையில இருந்து நீங்க எளிதாக மீண்டு வரலாம். அந்த பழம் என்னன்னா அதுதாங்க வாழைப்பழம். மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம், விலையும் ரொம்ப கம்மியான பழம். இதுக்காக நீங்க நிறைய செலவு பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிட்றத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு பதிலாக நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு 99% வந்து இது குறையலாம். இந்த வாழைப்பழம் தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. இந்த ப்ராப்ளம் எதனால வருது? ஏன் இரவுல அடிக்கடி சிறுநீர் வருதுன்னு நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இது வர்றதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம் என்னன்னா, உங்களுடைய சிறுநீர் பை வந்து தளர்வுனால தாங்க. புரோஸ்டேட் சுரப்பி பெரிதா ஆகிறதுனால, இது ஆண்களுக்கு நரம்பு பலவீனமா இருப்பதனாலையும் அடிக்கடி சிறுநீர் பிரச்சனை வரும். அதே மாதிரி உங்க உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது பொட்டாசியம், மெக்னீசியம் குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி இரவில் அடிக்கடி சிறுநீர் வரும். இரவுல அதிகமா தண்ணி குடித்தாலும் இந்த பிரச்சனை வரும். முக்கியமா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இவை எல்லாமே சேர்ந்து தான் இரவுல நைட் யூரினேஷன் பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணுது. ஸோ இதை நீங்க தடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு பழத்தை நீங்க சாப்பிடணும். எப்படி இந்த வாழைப்பழம் இந்த பிரச்சனைக்கு மருந்து ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் B6, நேச்சுரல் ஃபைபர்ஸ், ட்ரிப்டோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன், அதாவது இது ஸ்லீப்பிங் ஹார்மோன், தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், இது எல்லாமே இந்த ஒரு வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பழத்தை நீங்கள் சரியான முறையில் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில் இருந்து ஈஸியாக மீண்டு வரலாம். இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்த செய்யும், நரம்புகளை நல்லா ரிலாக்ஸேஷன் செய்யும், தூக்கத்தை ஆழ்மைப்படுத்தும், இரவில் சிறுநீர் அழுத்தத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் தவறான நேரத்தில் தவறான அளவை சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னமும் அதிகமாக யூரின் வெளியில் போகும். அதனால தான் சொல்கிறோம், சரியான முறையில் மட்டுமே இந்த வாழைப்பழத்தை சாப்பிடணும். அப்போ தான் நீங்கள் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வர முடியும். ஸோ அதுக்கு எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கான சரியான முறைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மெத்தட் 1, இது நம்ம சரியான முறையில் சாப்பிட்றதுக்கான ஃபஸ்ட்டு முறையை பார்க்குறோம். இது காலை நேரத்தில் சாப்பிடக்கூடிய முறை. இது யாருக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும்னா, சர்க்கரை உள்ளவங்களுக்கு, ஆண்களுக்கு, இந்த புரோஸ்டேட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். காலை முதல் இரவு வரை அடிக்கடி சிறுநீர் நிறைய பேர் கழிப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு ரெமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். காலையில் நீங்கள் 7 இருந்து 9 மணிக்குள்ளே இந்த டைம்குள்ளே நீங்கள் எடுக்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு சிறிய நடுத்தர வாழைப்பழம் எடுக்கணும். பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரை வாழைப்பழம் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சிறிதளவு தண்ணி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கிறலாம். வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ஆனால் 7 to 9 மணிக்குள்ளே நீங்கள் இதை எடுத்துக்கிறணும். இது போய் உங்கள் உடலில் என்ன மாதிரி வேலை செய்யும்னா, பொட்டாசியம் வந்து உங்கள் உடலுக்கு போன உடனேயே உங்களுடைய சிறுநீரை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அடுத்த அந்த பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுக்கு உங்களுடைய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 உங்களுடைய நரம்புகளில் வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ நரம்பு பலவீனம் இருந்தாலும் இது வரும் சொன்னோம்னா, ஸோ நரம்பு பலத்தையும் ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிச்சிடும். வேண்டிய விஷயம் என்னம்னா, காலையில் இவங்க வாழைப்பழம் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலை உணவாக இதை எடுத்துக்குவாங்க. 2 வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, அது கூட தேன் சேர்த்துக்குவாங்க, சர்க்கரை சேர்த்துக்குவாங்க, நட்ஸ் சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே தவிர்க்க வேண்டியது. வெறும் அரை வாழைப்பழம்
மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டா போதும். அது கூட எந்த உணவுகளையும் சேர்த்து எடுக்கக்கூடாது. இது எடுத்ததுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் காலை உணவு வேறு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து 2வது மெத்தட் இது மதிய உணவு கூட சேர்த்து வாழைப்பழத்தை எடுக்கிற முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்கு நன்மைகளை கொடுக்கும்னா, இரவில் அடிக்கடி 2 முறை 3 முறை எந்திரிக்கிறவங்களுக்கு இது உதவி பண்ணும். செரிமானம் ஒழுங்காக ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் உதவி பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது உதவி பண்ணும். ஸோ அவங்க எப்படி எடுத்துக்கிறணும்னா, மதிய உணவுக்கு பிறகு அரை வாழைப்பழம் நல்லா மென்று நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும். இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னா, உங்களுடைய குடல் அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் சிறுநீர் பையில் ஒரு ப்ரெஷர் ஏற்படும்ல, அந்த ப்ரெஷர் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இரவில் அடிக்கடி வரக்கூடிய அந்த யூரின் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். இது கூட நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிலர் தயிர் சேர்த்து சாப்பிடுவாங்க, அதிகமாக தண்ணி குடிப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும். ஸோ அரை வாழைப்பழம்னா அரை வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடணும். அது கூட தண்ணீரோ இல்லை தயிரோ சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாழைப்பழத்தில் பிரிச்சுட்டாங்க. சரி, ஒரு வாழைப்பழம் பிரிச்சுட்டோமே வீணா போயிருமேன்னு சொல்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. அரை வாழைப்பழம், மீடியம் சைஸ் ரொம்ப சின்ன வாழைப்பழமாக இருக்குது, நாட்டு வாழைப்பழம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கிறோங்க. இல்லைங்க பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரை தான் எடுத்துக்கிறணும். மருந்து மாதிரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு உடலில் மருந்தாக அது வேலை செய்யும். அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய மெத்தட் தான் இந்த 2 மெத்தடை விட இது ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு. இதுதான் இந்த 3 மெத்தட்லேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு, ஸ்பெஷலான மெத்தடு. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பண்ண முடியாதவங்களுக்கு தான் அந்த 2 மெத்தட். ஸோ நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் காலையில் மதியானம் சாப்பிடலாம். இது இரவில் சாப்பிடக்கூடிய மெத்தடாக, இரவுக்கு முன்னாடி சாப்பிடணும். அதாவது இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தடு. இது யாருக்கெல்லாம் அடிக்கடி இரவில் 3லேருந்து 5 முறை கூட சிலர் எந்திரிப்பாங்க. 5 முறை 4 முறை 6 முறை எந்திரிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த மெத்தடு. அதே மாதிரி இரவு முழுக்க தூக்கமே இல்லை, தூக்கம் முற்றிலும் கெட்டவர்கள், தூக்கமின்மை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை பயன்படுத்தணும். இதுக்கு எப்படி வாழைப்பழத்தை சாப்பிட்னா, இரவு 7:30லேருந்து 8 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்றணும். அதுவும் நீங்கள் இரவு உணவை முன்னாடியே வேகமாகவே சாப்பிட்றணும். 7 மணிக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் அரை வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மென்று நீங்கள் சாப்பிட்டுறணும். இது கூட நீங்கள் சிறிது சுக்கு இல்லைன்னா மிளகு, உங்களுடைய ஆப்ஷன் தான். இது கூட சுக்கோ மிளகோ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து இந்த வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் ட்ரைப்டோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் இருக்குது. இதனால் உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகிரும். அதே மாதிரி உங்களுடைய சிறுநீர் பை ரொம்ப அமைதியாகவும் நல்லா சூப்பராகவும் இயங்க ஆரம்பிக்கும். தவிர்க்க வேண்டிய சில விஷயம் என்னென்னா, 9 மணிக்கு மேலே வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டால் அது மருந்து மாதிரி செயல்படாது. அதே மாதிரி முழு வாழைப்பழத்தையும் சாப்பிடக்கூடாது. அரை வாழைப்பழம் தான் எடுத்துக்கிறணும். அது கூட பாலோ சீனியோ இதை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அளவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். அதாவது வாழைப்பழம் உங்களுக்கு மருந்து மாதிரி செயல்படணும்னா கண்டிப்பாக அளவோடு நீங்கள் எடுத்து சாப்பிடணும். அடுத்து இதை எடுத்த உடனே உங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ள நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். அடிக்கடி வரக்கூடிய அந்த சிறுநீர் பிரச்சனை குறைஞ்சிருக்கும். 7 நாட்களில் அந்த நைட்டு நீங்கள் திடீர்னு முழிப்பீங்கல்ல, அந்த முழிப்பு எல்லாமே சூப்பராக குறைஞ்சிருக்கும். 21 நாட்களில் உங்களுடைய சிறுநீர் பை உங்கள் கண்ட்ரோல். நண்பர்களே, இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ இதனால் இரவெல்லாம் தூக்கம் கெடுது அப்படின்னு நினச்சிட்டு இதை நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. இதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரணும். இந்த வாழைப்பழத்தை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான அளவில் சாப்பிட்டுட்டிங்கன்னா இரவில் சிறுநீர் வருவது தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும், தூக்கமும் சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.